நமக்காக உயிர் நீத்தாங்க. அந்த இதை நீ நிறைவேற்றினா நீதான் தமிழக முதல்வர். தயவு செஞ்சு மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். தலைவர் அவர்கள் முன்னேற சொல்ற வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாடி நீங்க சட்டமன்றத்தில் 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வழங்க வேண்டும். இல்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த சாராய கடை தமிழகம் முழுவதும் சாராய கடைகளை திறந்து விட்டு ஆறாக பால்படுத்தியவர் தமிழக முதல்வர் தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். கேட்டார், எந்த ஊர்ல சந்தை கடை இல்லைன்னு சொல்லி தலைவர் கேட்டார். எங்க இருக்கு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா? காவல்துறை தெரியாதா? சந்து கடைகளும் லாட்டைகளும் கொண்டு போய் ஏழை மக்களை கொள்ளடித்து சாவடிக்க விடுகிறார். ஏனென்றால் இவங்க செத்தாத்தான் நிம்மதியை தெளிவான கேள்வி கேட்குவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது. இப்படியே சாகுங்க. பீகார் வடமாநிலத்தில் மாதிரி மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தலைவருடைய அனுமதியோட சொல்றேன், எங்க கௌரவ தலைவர், எங்க சட்டமன்ற குழு தலைவர் இந்த கூட்டத்தொடரில் ஏதாவது எங்களுக்கு இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சந்து கடைகளை சாராய கடைகளை மூட வேண்டும். நம்ம தலைவர் கேட்க தமிழகம் பூரா சாராய கடைகளை மூட வேண்டும். எங்கள் 10.5 இடஒதுக்கீடுக்காக நீங்கள் குரல் கொடுத்து நான் இல்லைன்னு சொல்லுவேன். சட்டமன்றத்தில் நான் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நான் தப்பா சொல்லிட்டு நீங்க சொல்லிடு, நான் கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டோம், நாங்கள் வாங்கிக்கிறோங்க. அந்த அடிப்படையில் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக அந்த சட்டமன்றம் முன்னாடி நாங்கள் மறு உட்கார போறாங்க. உண்ணாவிரதம் ஓரமா சாலை ஓரம் எங்கள் இந்த 2 கோரிக்கை தான். 10.5 இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சொன்னதை செய்பவர் சொல்லாதையும் செய்வர் என்று விளம்பரம் பண்ணி வாய் கூச உங்களுக்கு உதவி வேண்டாம். சொன்னதை செய்ய வார்த்தைக்கு வார்த்தை. திராவிட மாடல் எல்லாம் என்னது? திராவிட மாடல் சமூக நீதி. சமூக நீதி எது? சமூக நீதி என்றால் தயவு செஞ்சு பெரியாருடைய புத்தகங்களை படி. சமூக தெரிந்தோடு முறையான சமூக நீதியாக இருங்கள். சமூக நீதியா? தயவு செஞ்சு தலைவர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஐயா சின்னையோட கேட்டு கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் சட்டமன்றம் முன்னாடி நாங்கள் உட்கார போறோங்க. இந்த திட்டங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. அங்க அவங்க அரசு பண்ண நீங்க பாத்துக்கீங்க. அது கண்டிப்பா பாத்துக்கீங்க. சட்டமன்றம் போராடுறாங்க, துப்பாக்கி சுடு நாங்கள் தயார். ஆனா இந்த மக்களுக்காகவும் இந்த பின்தங்கிய மக்களுக்காகவும் மருத்துவரை எப்படி 40 ஆண்டு காலம் போராடுகிறார், அதற்காக நாம் போராடக்கூடாதா? ஐயாவின் பின்னாடி நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க சாதாரணமல்ல, ஒவ்வொருத்தர் நினைச்சுன்னா பல்வேறு ஐயா என்ன சொல்ல அடுத்து செகண்ட் செய்யக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்க இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை, ஏழ்மையான மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கும் வரை ஐயா பின்னால் சின்னையா பின்னால் நீங்கள் வர வேண்டும். நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு இறுதியாக கண்டன உரை கட்சியுடைய நமது கௌரவ தலைவர் அவர்கள் இப்போது ஆற்றுவார். நன்றி, வணக்கம். எல்லா சமுதாயத்திற்கும் உரிய இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்று உணர்வோடு வந்திருக்கிற வீரமிக்க கூட்டம் நடத்துகிற அறப்போராட்டம். இந்த போராட்ட நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மிக முக்கியமான நாள். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கலாம், தடையில்லை. தரவுகள் அடிப்படையில் ஒரு ஜாதிக்கு வழங்கலாம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமாக இருக்கிற டெல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1000வது நாள் தான் இன்று 24ஆம் நாள். 1000 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 1000வது நாள். அது மட்டுமா, தமிழ்நாட்டுக்கு இந்திய திருநாட்டுக்கு நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் அவர்களுக்கு முன்பு இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு போராடிய தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாள் இன்று. அது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டின் தேசிய நுகர்வோர் உரிமை நாள் என்று. என்ன தேசிய நுகர்வோர் உரிமை நாள்? நுகர்வோர் பயன்பாட்டாளர்கள், பயன்படக்கூடியவர்கள். இங்க வன்னியர்களாக இருக்கிற நாங்கள் எந்த பயனும் பெறவில்லை என்று உரிமைக்கு போராடுகிற நாள் இந்த டிசம்பர் 24. நீங்க எல்லாரும் போராடுவாங்க, தேதி அறிவிப்பாங்க. நம்முடைய மருத்துவ அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர், யார் என்பதை இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாளிலே தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். இன்னைக்கு தருமபுரியில வரலாற்று பெருமைக்குரிய இந்த மண்ணெல்லாம் போராடுகிறோம். நம்முடைய குடும்ப தலைவர் மருத்துவரையா அவர்கள் விழுப்புரத்தில் போராடுகிறார். நம்முடைய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் காஞ்சிபுரத்தில் போராடுகிறார். நான் கூட இன்னைக்கு சென்னையில் கலந்துதான் இருந்தது.
அப்புறம் பார்த்துட்டு அவங்க ஓட்டு போட்ட மண், சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுப்ப மண், தர்மபுரி மண், பெண்ணாகர மண் மறக்க கூடாது, இங்கு செல்ல வேண்டும் என்று உங்களோடு போராட்ட காலத்தில் பங்கேற்க வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட எல்லாரும் செய்தி சொல்லிட்டாங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களே, தமிழக அரசு, நான் உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன், மிகவும் எச்சரிக்கையாகவும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த சமுதாயம் வாழ வேண்டாமா? எப்படிப்பட்ட சமுதாயம்? ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசு, மக்களை மேம்படுத்துவதற்கான அரசு.